ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுரைக்காய் வச்சுட்டு சூப்பராக ஒரு சப்பாத்தி பார்க்க போகிறோம். அதுக்கு இதோட தோல்லாம் சீவிட்டு நல்லா கிரேட்டரில் நல்லா துருகி எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி துருகி எடுத்துகிட்டு கோதுமை மாவு கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா சேர்த்துட்டு அது கூட நம்ம துருவி வச்சுருக்க சுரைக்காய், இஞ்சி, கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதோட ஈரப்பதம் இருக்கிற நல்லா பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா இது மாதிரி ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ஊறி இருக்கணும். இப்போது நம்ம குட்டி குட்டியாக திரட்டிக்கலாம். இதுக்கு நீங்கள் எதுவும் சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம் இல்லைங்க, இது அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். சுரைக்காய் பொரியல் பண்ணாலும் கூட்டு வச்சாலும் குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சுருவாங்க, இல்லைனா வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த நம்ம சேர்த்துருக்கிறதே தெரியாது, அதோட பச்சை வாசனை ஒரு துளி கூட இருக்காது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி டயட் எடுக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2 சப்பாத்திக்கு மேலே சாப்பிட முடியாது, வயிறு உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.